Hey guys, welcome back to Delicious Ever of BTS channel. I'm a little fairy. இன்னைக்கு நம்மட்டேக்கான ஒரு லவ் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இந்த பாண்ட் ஆஃப் லவ். ஹெல்ப் இந்த ஸ்டோரி பிடிக்கும் நம்புறேன். அதுக்கு முன்னாடி விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மை கியூட் சாம் டே ஒப்பா. லைஃப் லாங் ஹாப்பியாக இருங்க வித் யர் லவ்ட் ஒன். ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே சேஃப் அண்ட் நிறைய ஆல்பம்ஸ் நீங்கள் கொடுத்துட்டே இருங்க. நீங்கள் எவ்வளோ ஆர்மிஸை லவ் பண்ணுறீங்களோ ஆர்மிஸ் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன். ஐ ஹோப் we always love you lots. ஓகேடா, வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஸ்டோரி ஸ்டார்டிங் ப்ரோலே பார்த்தீங்கன்னா ஸ்டோரியோட ப்ரோவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆஃபீஸ் ரூமில் தான். அண்ட் ஒருத்தவங்க இப்போ தான் மீட்டிங் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக வந்துட்டு இருப்பாங்க. அண்ட் அவனோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய மெசேஜ் பாப்பப் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த பர்சன் தான் சும்மா ஃபோன் எடுத்து பார்த்தா அவன் கண்ணெல்லாம் அவ்வளோ வியர்டாகிடும். அவ்வளோ அவன் ஐஸ் எல்லாம் ஷார்ப் ஆகிட்டு அந்த மெசேஜே பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் கிளிக் பண்ண நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் நிறைய வீடியோஸ் தான் வந்துட்டுருக்கும். அவனுக்கு லிட்டரலி செம்ம கோவமாக இருப்பான். பக்கத்தில் இருக்க கிளாஸ் எடுத்து தூக்கி வான்லேயே அடிச்சிருவான். எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டேன், அப்படி தானே? நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்னு உன் மைண்டில் வச்சுருக்கல. வரோம், நானும் போனா போட்டோம் சின்ன பையன் பார்த்தா தும்மர் எடுத்து ஆடிக்கிட்டு இருக்கேன், அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பர்சன் செம்ம கோபமா கிளம்பலான்னு போகும்போதாண்டா ஒரு பர்சன் வந்து, பாஸ் நெக்ஸ்ட் மீட்டிங் இருக்கு இன்னும் 10 minutes அப்படின்னு சொல்லும் போது, ஏன் நீங்கள் பார்த்துக்க முடியாதா? பட் பாஸ் இன்வெஸ்டர்லாம் உங்களை பார்க்கணுன்னு அப்ராட்லேருந்து வந்திருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபோனே பார்த்துட்டு இருப்பான். ஃபோனை பார்த்து ரொம்ப கோவமாக இருப்பான். பக்கத்தில் இருக்க பர்சன் தான், என்ன பார்க்குறான் இந்த ஆள் அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தா நம்ம டேயோட பிக் தான். இந்த குட்டி சாத்தா என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே, அதான் மாப்பிள்ள வரப்பா இருக்கானோ. டே கரடி, இன்னைக்கு நீ காலிடாடே அப்படின்னு மனசுல நினைச்சிட்டான். அவன் இங்கே ஒர்க்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவான். அப்படியே ஸ்கிப் பண்ணா இன்னொரு ப்ரோவில் ஒரு பெரிய கிளப்பில் தான் ஒரு பர்சன் செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். செம்மையாக ட்ரிங்க் பண்ணி டான்ஸ் ஆடின மணிக்குமே இருப்பான். அண்ட் பக்கத்தில் ஒரு பையன் தான், டே மச்சான் மச்சான் டே உன் புருஷனுக்கு தெரிஞ்ச அவ்வளோதான், கீழே இறங்குடா பொறுமையாக குடிடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். டே சங்கு, டே ஜங்குக் பண்ணி பயலே சும்மா இருடா, அவெல்லாம் வரமாட்டான், அவன் இன்னைக்கு பிஸியாக இருப்பான், அவனுக்கு என் மேலே பாசமே இல்லைடா. எவ்வளோ க்யூட்டாக ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு ஆனால் அவன் மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறான் மச்சான். நான் கிட்ட வந்தாலே, ஓ டைம் ஆச்சு போய் தூங்கு, சாப்பிட்டியா, ஏதாவது வேணுமா அப்படின்னு தான்டா கேட்குறான். ஏண்டா நான் நல்லா இல்லையாடா, நீ சொல்ல மாப்பிள்ள நான் நல்லா இல்லையா? டே சாமியார் மாதிரி இருக்கான்டா, ஜடு மாதிரி இருக்கான்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே நான் டே தான் ஜங்குக்கா பக்கத்தில் உட்காந்துட்டு, டே நான் நல்லா இல்லையா, எங்க பாரு நீ கழுத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான்டா நம்ம டே வந்து ஜங்குக்காவோட கையை எடுத்து ஜங்குக்கா இங்கே தொட்டுப்பாரு அங்கே தொட்டுப்பாரு சொல்லிட்டு இருப்பான். இங்கே ஜங்குக் தான் நல்லா தான் இருக்கு, உனக்கு என்னடா குறைச்ச, நீ அழகுண்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜங்குக் இப்படி கொஞ்சிக்கிட்டே இருக்கிறது. இங்கே ஆரம் இதெல்லாம் பார்த்துருவான். அவன் கண்ணில் அவ்வளோ கோவம் தெரியும். ரொம்ப டீப்பான ஐ ஷார்ப்பாக அப்படியே வந்து நம்ம டே பார்த்துட்டு இருப்பான் என்ன சொல்கிறான் அப்படின்னு. ஆனால் நம்ம டே தான். ஸோ நம்ம டேவும் சரி ஜெய்க்கவும் சரி இங்கே வந்து இதெல்லாம் கவனிக்காமல் பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம ஜங்குக் தான்டா, சொல்லு மாப்பிள்ள, நீ அழகுண்டா, நீ வேர்ல்டுக்கே அழகுடா, நீ நம்பர் 1 ஹேண்ட்ஸம் மேன் இந்த வேர்ல்டுடா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜங்குக்கும் குடிச்சிருப்பான். ஸோ ஜங்குக்கு என்ன பண்ணுவான், நம்ம டேயை கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு இருப்பான். இந்த டே தான், ஆமாம் மச்சான் மச்சான் உனக்கு ஒன்று தெரியுமா, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லும் போது, நீ சொல்கிற மாப்பிள்ள நான் கேட்குறேன், வேட்டர் ஒரு ரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே கை ஆட்டிகிட்டு இருப்போம். இங்கே தான் நம்ம டே தான், டே ஜங்குக்கா நாயே, நீ என்னடா சொன்ன கேட்குறேன்னு சொல்லிட்டு ரம்மு கேட்குறியா தோடப்ப கட்ட, என்ன சொன்ன, உன் நட்பை நீ சந்தேகப்பட்டுட்டியா மச்சான், சந்தேகப்பட்டுட்டியா? டே
சறுக்கு மேல சத்தியமா நீ கஷ்டப்படுவல்ல, உனக்கு ஆறுதல் படுத்த தான் நான் ரம்ம கேட்டேன் மச்சான். நீ ரம்ம குடிச்சிட்டே சொல்லு. நான் ரம்ம குடிப்பனா? நீ சொல்லுவியா? நீ சொல்லு சொல்ல நான் கேட்பேனா? அப்படின்ற மாதிரிலாம் இங்க எனக்கு லைட்டா கிரிஞ்சா பண்ணிட்டு இருக்கேன். இங்க ஆரும் பார்த்துட்டு ஒருத்தருக்கு தான் ஃபோன் பண்ணுவான். ஏய் சரி, எங்க இருக்க? ஆ மச்சான் ஆஃபீஸ்ல. இந்த லொக்கேஷன் கிளம்பி வா அப்படின்னு சொல்லுவான். ஏன் என்னடா ஆச்சு? கிளம்பி வா. ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே ஜென் நினச்சிட்டு இருப்போம். நான் எதுக்கு ஃபோன் அடிச்சேன்னு தெரில, என்ன வாய்ஸில் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஜெம்மன் அந்த லொக்கேஷனுக்கு ஸோ செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரைவ் பண்ணி வந்துட்டு இருப்பான். அண்ட் இந்த பக்கம் நம்ம டேக்கு கூட வெர்ஷனில் தான் இப்போ கரண்ட்டாக மச்சான் 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 அப்படின்னு சொல்லிட்டு தான்டா நம்ம டே தான் இங்கே நம்ம ஜங்குக்க சட்டையை பிடிச்சி இழுக்க. சொல்லு நாயே என்னாச்சு? மச்சான் உனக்கு ஒன்று தெரியுமா? சரி நான் உன்னை கேட்குறேன், சொல்லு மச்சான். எனக்கும் நம்ஜூன் ஹயாக்கும் கல்யாணம் ஆகி ஜஸ்ட் ஜஸ்ட் 3 வீக்ஸ் தானடா ஆச்சு. ஆமாம் மச்சான், 3 வீக்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லுவான் க்யூட்டாக பவுட் பண்ணிட்டேன். சரிடா கொஞ்சம் டைம் கொடுத்து தான் பாரு அவனுக்கு. மச்சான் அதை எப்படி நான் கொடுக்க முடியும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபேஸை க்யூட்டாக பவுட் பண்ணிட்டு இருப்பான். ஏன் 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 கொடுக்க மாட்டேன்? என் ஹயாங்க்கு என்ன குறைச்சல்? டே சாம்பார், நீயும் உங்க ஹயாங் மாதிரியே இருக்கடா. அண்ணனுக்கு தம்பி சரியா தான் இருக்கு. என் வாழ்க்கையே போச்சு, என் மரியாதையே போச்சு, என் கனவெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க டீ சொல்லிட்டு இருப்பான். போ ஒன்று நான் இதுக்கப்புறம் என் மச்சான் நான் எடுத்துக்க மாட்டேன், நீ உங்க அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க நம்ம கியூட்டா பி வந்து ஃபேக் க்ரை பண்ணிட்டு இருக்க. இங்க நம்ம ஜேகே சரி சரி நீ அழுகாத மச்சான், நான் இருக்கேன், உன் ஃப்ரெண்டு நான் இருக்கேன், ஜான் ஜாங்குக் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ இருப்பியா? ஆ நான் இருக்க மச்சான், நீ சொல்லு நான் கேட்க. மச்சான் ஒரு சந்தேகம், உனக்கும் என் ஹயாங்க்கும் அரேஞ்ச் மேரேஜ் தானே? ஆமாம் அரேஞ்ச் மேரேஜ் தான். அதுக்கு என்னடா? ஏன் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தால் அப்படி இப்படி அப்படிலாம் இருக்கக்கூடாதா? எனக்கு ஒரு அண்ணனை பிடிச்சி இருக்கடா. அண்ணா அந்த லேம்ப் போஸ்ட் இருக்கால, லேம்ப் போஸ்ட் வளர்ந்த மாடு, அவனுக்கு தான் என்னை பிடிக்கல போலடா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஏன் என்னாச்சு? இல்லடா என் அண்ணனுக்கு ஒன்று பிடிக்கும். போடா வெண்ண அண்ணனா அண்ணன் என் மூஞ்ச பாடு. உன்னையும் அண்ணனையும் அப்படியே ஆச்சு உங்க மூஞ்ச காயப்பி காயப்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் இங்க ஒரு சத்தம். என்ன சொன்ன? அடிச்சு மூஞ்ச குழப்பியா? எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கவும் இங்க ஜங்குக் தான்டா. மச்சான் போத ஓராயிடுச்சு போலடா அப்படின்னு சொல்லுவான். ஏன்டா ஏன்டா? டே எனக்கு யார் பேசினாலும் ஐ மீன் ஏன் பேசினாலும் எங்க அண்ணா பேசுற மாதிரி இருக்குடா அந்த ஹிட்லரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நான் கூட கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன் மச்சான். அவனா? அவன் ஆஃபீஸை கட்டிட்டு அழுவான்டா, அவன் வேலையை கட்டிட்டு அழுவான். அவனுக்கு எங்க கட்டின பொண்டாட்டி கட்டுறதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதுதான் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எனக்கு உன் மேல கேர் லவ் ஏதோ இல்லைன்னா அப்படின்னு சொல்லும் போது மச்சான் மச்சான் ஜங்கு அண்ணன் வாசி எனக்கும் கேக்குதுடா அப்படின்னு சொல்லும் போது கண்ணை முழிச்சு பாருங்க நல்லா கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்ல இங்க 2 பேர் அட் அ டைம் வந்து பார்ப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச போதே இறங்கிட போட அவ்வளோ ஷாக்கா இருக்கும் 2 பேருக்கும். 2 பேரும் திருன்னு முழிச்சிட்டு இருப்பாங்க. ஐயோ இங்க நம்ம ஜங்குக்கு தான் ஐயோ ஐயோ இப்ப நான் என்னத்த சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சின்ன பார்த்து சிச்சின் ஐயோ ஹபி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சின்ன பார்த்து கேட்க. ஓ சார் காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு கிளப்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அச்சோ இல்லை ஹபி, இதோ நான் எதுவுமே பண்ணல. ஓ தம்பி டேட்டே இருக்கான்ல டேட்டே,
அவன்தான் மச்சான் 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 டிப்ரெஷனா இருக்கு வா மச்சான்னு கூப்பிட்டான். அதான் வந்த சத்தியமா நான் ட்ரிங்க் பண்ணலையே மதர் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்குக்கு அவன் வயிற்றுல கை வச்சு பேச ஜென்க்கு இங்க செம்ம கோரம். ஜங்குக் அப்படின்னு சொல்ல அச்சோ ஜென் சீனிச்சா ப்ராமிஷா அப்படி நான் கொதிக்கவே இல்லை நான் இந்த ஷேருக்கு மேல ப்ராமிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரம் எடுத்து ரம் ரம் கிட்ட அவன் கை வைப்பான். என் மானத்தே வாங்குறப்பா அப்படின்னு சொல்லும் போது இப்படி சொல்லாத எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ என்ன திட்டுற அண்ணா இங்க பாரு என்னை இவன் திட்டுறான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஆரம் தாண்டா அடிச்சே வெளுத்துருவேன். ஒழுங்கா போறியா இல்லையா அவன் கூட? அண்ணா நான் போக மாட்டேன் நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிங்க ஹக் பண்ணலான்னு போகும்போது சிந்தாண்டா குண்டு கட்டா தூக்கிட்டு நம்ம ஜேகே கூட்டிட்டு போகும்போது சாங்குக் தான் அச்சோ டேட்டி டேட்டி எனக்கு காப்பாத்து டேட்டி நீ ஆடிப்பான் டேட்டி எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பான் டேட்டி காப்பாத்து டேட்டி நம்மளை பிரிக்கிறவங்க டேட்டி அப்படின்னு சொல்லும் போது இங்க டேட்டிட்டா அச்சாச்சோ ஜங்குக்கா ஜங்குக்கா என் தோழனே என்னை விட்டு போகாதே நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கிட்டே சொல்லிக்கிட்டே கண்ணை மூடிக்கிட்டே கை நீட்டு கத்திட்டு இருப்பான். மொத்த அந்த கிளப் மெம்பர்ஸ்மே இவங்கள மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம சின்னுக்கு ரொம்ப ஆக்வர்டாக இப்போ ரொம்ப எம்ப்ராய்ஸ்மெண்ட்டாக இருக்கும். பட்டுன்னு அவன் பட்டுலே ஒரு ஸ்லாப் கொடுக்க நம்ம ஜாங்குக் தாண்டா காப்பி சிப்புன்னு சின்ன நல்லா டைட்டாக ஹேக் பண்ணிட்டு கண்ணு இறுக்கி முடிப்பான். அண்ட் இந்த சைடு தான் நம்ம ஓரம் தான் பயங்கரமாக நம்ம டேவ் உரைச்சிட்டு இருப்பான். டேவ் ஒன்றுமே தெரியாத மாதிரி திரும்ப முழிச்சிட்டு இருப்பான். ஒரு மாதிரி பாவமாக குழந்தாயாட்டும் ஃபேஸை வச்சிருப்பான். ஏய் டே டே இப்போ ஏன் இந்த மாதிரி கத்துறீங்க? அம்மா அப்படின்லாம் கத்திட்டு இருக்கும்போது இப்போ எதுக்கு நீ கத்திட்டு இருக்க? இப்போ எதுக்கு அழுகுற? நீங்க நீங்க தானே என்ன வரை என்ன திட்டுறீங்க அப்படின்னு சொல்லும் போது அவன் நமக்கு இதெல்லாம் பண்ணது எதுவுமே அப்போ வந்து மண்டையில் ஓடலை. டே வந்து என்ன வரை அப்படின்னு சொன்னது உடம்புக்கு ஒரு மாறி ஆயிடுச்சு. என்ன சொன்ன? என்ன வரை என்னவோ காலைல நான் கேட்டதுக்கு இன்னைக்கு காலேஜ் போகணும் முக்கியமான எக்ஸாம் இருக்குன்னு சொன்னேன். இதுதான் உன் எக்ஸாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரை என்ன பண்ணுவான் நம்ம குண்டு கட்டத்துக்கே அவன் மேலே போட்டு அவன் பாட்டுட்டு வந்து ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிச்சிருவான். இங்கே தான் ஐயோ என்ன பண்ண போகிறானோ ஆஹா ஒன்றும் பண்ண மாட்டான் அதுக்கெலாம் இவன் சரிப்பட்டு வர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் காரில் புத்துன்னு போட வரும்போது இங்கே தான் நான் கூட நீ ஏதோ பண்ணுவேல நினச்சேன் இப்போ தான் தெரியுது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வீல அப்படியே வந்து நம்ம ஓரமாக பார்ப்போம். ஓரம் தான் ஏய் என்ன சொன்ன? அதுவா ஒன்றும் இல்லை இதுக்கு மேலே எப்படி சொல்லணும் உதவாக்கற மாங்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் அப்படியே திரும்பிப்பான். எங்கள் ஓரம் தான் ஏய் டேட்டே என்னை பாரு என்ன சொன்ன? இதுக்கு மேலே யாராவது ஓப்பனாக சொல்வாங்களா பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சீப்போ அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக கண்ணை மூடிப்போம். ஸோ இவ்வளோ நேரமாக நம்ம ஆரம் வந்து நம்ம டேவை நோட் பண்ணியிருக்கவே மாட்டான். இப்போ தான் சரி சீட் பெல்ட் போடலான்னு கிட்ட வரும்போது லிட்ரலி டே ஒரு ஷர்ட் போட்டிருப்பான். ரொம்ப லைக் சில்க் ஃபேப்ரிக்காக இருக்கும். ஒரு மாதிரி டார்க் ராயல் ப்ளூவில் இருக்கும். அண்ட் அது நிறைய ஸ்டோன் ஒர்க்ஸ்லாம் இருக்கும். அவன் ட்ரிங்க் பண்ணியிருக்கனால அவன் ஹெட் எல்லாமே ஸோ ஒரு மாதிரி ஸ்வெட் எல்லாம் வடியும். அவன் கண்ணை மட்டும் மூடி இருப்பான். அந்த த்ரோட் ஆப்பிள் அவ்வளோ அந்த கர்வ் க்யூட்டாக இருக்கும். லிட்ரலி அவன் மேலே அந்த ஸ்வெட் எல்லாமே அந்த கர்வ் கிட்ட வந்துட்டு அப்படியே வந்து அவன் ஆப்ஸ் கிட்ட வந்துட்டுருக்கும். அந்த வாட்டர் ட்ராப் எல்லாமே மைன்யூட்டாக இப்போ தான் நம்ம ஆரம் நோட் பண்ண ஆரம்பிப்பான். அவன் ஃபர்ஸ்ட் 3 பட்டன்ஸ் போட்டிருக்க மாட்டான். கட் இருக்கும். அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி கல்ப் பண்ணிப்பான். ஏய் யார் கேட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு இங்கே வர அப்படின்னு கேட்கும் போது அவன் மறுபடியும் திரும்பிப்பான்.
இங்கே ஆரம்பி தான் செம்ம கோவம் வரும், உனக்கு வீட்டில் வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கார் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக வந்து காரை வந்து ட்ரைவ் பண்ணுவான். பட் நம்ம வீதாண்டா எப்படி வந்து ஆரம்பம் வந்து கண்ணாடியில் பார்ப்போம், ரொம்ப கோபமாக வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருப்பான். பட் அவன் பார்வை எல்லாமே வந்து நம்ம வீ மேலே மட்டும்தான் இருக்கும். அவனோட டைஸ், அவனோட கழுத்து, அந்த வீ நெக் போட்ட இடம், அது எல்லாமே அது ரொம்ப ரிவீலிங்காக வேற இருக்கும், லைக் ஃபேப்ரிக்கு. ஸோ அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஃபிட்டாக போட்டிருப்பான். ஸோ அந்த ஸ்வெட்னால அப்படி ட்ரெஸ்ஸோட ட்ரெஸ்ஸாக ஒட்டிக்கும். அவனுக்கு அது மாதிரி ஒரு மாதிரி டெம்டேஷனாக ஆகிட்டுருக்கும். எங்கள் வீதான் நம்ம வீதா நிறைய ட்ரிங்க் பண்ணியிருப்பான். ஈவன் தோ நம்ம ஆரம் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து கார் ட்ரைவ் பண்ணோன்னு நினச்சாலுமே நம்ம வீயோட அந்த குட்டி குட்டி ரியாக்ஷன் ஆரம்பம் வந்து லிட்டரல் ரொம்ப டெம்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. அண்ட் வீக்கு தான். ஸோ அவனால் அவனோட ஃபீலிங்ஸ் எமோஷ்னலை கண்ட்ரோலே பண்ண முடியல அவனுக்கு. ஸோ அவன் நிறைய ட்ரக் எடுத்திருப்பான் இல்லையா, நிறைய ட்ரிங்க் பண்ணியிருப்பான். ஸோ கொஞ்சம் ட்ரக்மே எடுத்திருப்பான். அதனால அவனால் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவன் வந்து லிட்டரலி மூன் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறதெல்லாம் கேட்டுட்டு அவனால சத்தியமாக கண்ட்ரோலே பண்ண முடியல. அண்ட் இதை மைண்டை டைவர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்டே சொல்லிப்பான், நம்ஜுனா இங்கே பாரு, அவன் ரொம்ப சின்ன பையன், சின்ன பையன், சின்ன பையன், சின்ன பையன், இது இப்போ வேண்டாம். அவன் ரொம்ப சின்ன பையன், அவனுக்கு ஜஸ்ட் 23 தான் ஆகுது, ஒரு 2 இயர்ஸ் போட்டோம், பார்த்துக்கலாம், ஓகே அப்படின்னு அவன் மனசில் நினச்சிக்கிட்டே அவன்கிட்ட சொல்லிட்டு இங்கே தான் இப்போ காரில் தான் ஸோ மியூசிக் ஆன் பண்ணுறான். ஃபுல் அண்ட் ஃபுல் ரொமான்டிக் சாங்ஸ் மட்டும்தான் வந்துட்டுருக்கோம். நம்ஜோனே கடுப்பாய் கட் பண்ணிவிட்டு காரை ட்ரைவ் பண்ணி வீட்டுக்கு போயிடுவான். பட் நம்ம டே தாண்டா அவனால் அந்த டெலு விட்டுட்டு வர முடியல. அவனால் சுத்தமாக அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியல, எந்திரிக்க முடியல. அவனால் ஒரு மாதிரி லைக் அவனுக்கு வந்து அவனோட மைண்ட் ஸ்டேட் இப்போ எப்படி இருக்குன்னா, ஏன்னா அவன் ட்ரக் நிறைய எடுத்திருக்கனால ஸோ இன்டிமசின்ற ஒரு மைண்ட் செட்க்கு வந்துட்டான். அண்ட் அவனால் எந்திரிக்க கூட முடியாமல் அப்படியே ஆரம் சொல்லுவான், ஏய் டே 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 அப்படின்வான். ஆ என்ன வேற என்னால் முடியல, உடம்பெல்லாம் ஏதேதோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சினிங்கிட்டே இருப்போம். ஆரம் தாண்டா ஓகே ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம டேயை அப்படி தூக்கிட்டு ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அவன் பாட்டு ஸ்டெப்ஸ் வேக வேகமாக இறங்கிட்டு இருப்பான். அண்ட் அப்போ தான் கீழே மேட் வந்து கேட்பாங்க, நம்ஜுன் தம்பி இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டிங்களா? ஆமாம் சும்மா இன்னைக்கு நீங்கள் லீவ் எடுத்துக்கோங்க, நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுவான். சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைட்டாக ஸ்மைல் பண்ணிடுவாங்க. இங்கே நம்ம டே தாண்டா நம்ஜன் கிட்ட வந்து நம்ஜனோட காலர் போன் எல்லாம் கிட்ட வந்து ஸ்மெல் பண்ண. இங்கே நம்ம நம்ஜூன் தாண்டா செம்ம ஃபாஸ்ட்டாக ரூம் கூட்டிகிட்டு போயிட்டுருப்போம். இங்கே தான் நம்ம டே நம்ஜூன் கிட்ட வந்து காலர் போனலாம் அப்படிலே அப்படின்ற மாதிரி நம்ம நம்ஜூன் வந்து ஒரு மாதிரி சவுண்ட் கொடுக்க இது அவனுக்கு டேக்க பிடிச்சிரும். ஸோ டே என்ன பண்ணுவானா, அவன் வந்து அவன் குட்டி குட்டி ஃபிங்கர் எடுத்துகிட்டு அவனோட ஹேரில் போட்டு அப்படியே பொறுமையாக வந்து அப்படியே ரப் பண்ண ஆரம்பிச்சு ஆரம்பிப்பான். டேய் என்ன பண்ணுற டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே தான் இங்கே தான் நம்ம டே எதுவுமே கேர் பண்ண மாட்டான். ஸோ இங்கே நம்ம ஆரம் தாண்டா ஸோ ஒரு கதவை திறந்த டீவை பொத்துன்னு போட்டுருவான். போட்டோன்னு என்ன வரே எங்கே போகிறீங்க என்னை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு டே தான் ரொம்ப பாவமா இங்கே நம்ம நம்ஜோட கேட்க, நம்ஜோ ஏய் என்ன நினச்சிட்ருக்க, ட்ரக் எடுத்தியா, ஸ்மெல் வரல அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை ஒரு கொட்டி பவுடர் தான் எடுத்தேன், அது ஒயிட் கலர் இருந்துச்சா அப்படியே சாப்பிட்டேன்னா கரிஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லும்போது, யார் யார் உனக்கு இது வாங்கி கொடுத்தா? அதுவா என்ன நீயும் ஜங்குக்காவும் ட்ரக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆஹா நாங்கள் 2 பேரும் அப்பெல்லாம் பண்ண மாட்டோம், வி ஆர் குட் பாய்ஸ். அது பக்கத்து டேபிளில் போகிறவங்களுக்கு வச்சுருந்தாங்க, நான் சுட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டே தான்டா டே இப்போ என்ன பண்ணிடுவான், பெட்டில் போட்டுருவான். இங்கே ஆரம் தாண்டா அவங்க டே கிட்ட வந்து
அவனோட டேயோட கண்ணை பார்த்து மட்டும் பேசிட்டு இருப்பான். பட் டே தான் குடுகுடு ஷர்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி அப்படியே கழட்டி வீசி அடிச்சிருவான். அண்ட் பேண்ட்டையும் அவன்கிட்ட பேசிட்டு கழட்டிடுவான். ஏய் ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க டே? நானா? நான் ஒன்றும் பண்ணல. எனக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்கா, அதான் நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். சரி சரி வா பாத் பண்ணல அப்படின்னு சொல்லி பாத் பண்ணுறதா? அச்சு குளிரும் அப்படின்னு சொல்லுவான். குளிராவது வா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நம்ஜும் தான்டா அப்படியே கண்ணு டைட்டாக மூடிட்டு தான் நம்ம டே அப்படி கூட்டிட்டு வாஷ்ரூமில் போயிட்டு அந்த மேலே ஷவர் இருக்கும் இல்லையா, அதை ஆன் பண்ணி விடுவோம். பட்டே லிட்ரலி நனைஞ்சிருவான். நனைஞ்சிட்டு இப்போ நம்ஜோனோட ஐஸை மட்டும் பார்த்துட்டு இருப்பான். நம்ஜோன் இப்போ அவனோட நம்ஜோட ப்ரோ எப்படி இருக்கும்னா, டே லிட்ரலி மழை ஐ மீன் அந்த தண்ணி ஃபால்ஸ் எல்லாமே வந்து அவன் மேலே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும். அவன் தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக நனைஞ்சிருப்பான். ஷார்ட் பேண்ட் எதுவுமே போட்டிருக்க மாட்டான். அவனோட பேர் பாடியை பார்த்துட்டு இருப்பான். அண்ட் நம்ஜோனுமே அவனுமே அவன் ஷர்ட் டக்கின் பண்ணிலாம் போட்டிருப்பான். ரொம்ப அவனுக்கும் லைட்டாக வெட்டாக இருக்கும். அப்படியே பார்த்துருப்பான். நம்ம டே தான் நம்ஜோன் கிட்ட வந்துட்டு நீ தான் ஏதோ பண்ண மாட்டேன் பட் நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜோட ஷர்ட்டை பிடிச்சி இங்கே பயங்கரமாக டீப்பாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்படின்னு கேசஸ் ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கோம். ஆரம்க்கு ரொம்ப ஹைப் ஆகிடுவான். அண்ட் ஆரம் தாண்டா இங்கே டே பிடிச்சி தள்ளி வச்சுட்டு இங்கே பாரு தயோங், எனக்கு 30 ஓகேயா, ஜஸ்ட் 23. ஒன்னாலே உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா எப்படி? நான் என்ன கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன்ல, ஜஸ்ட் நீ சின்ன பையன் சரியா, இது தப்பு. நீ ட்ரிங்க் பண்ணியிருக்க. நோ போ. சாரி சாரி என் தப்பு தான், நான் அவனை ஒழுங்காக கேர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் டைட்டாக கண்ணு முடிப்பான். கொடுன்னு டேயை தாண்ட கூட்டிகிட்டு வந்துட்டு டேக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விடுவான். இங்கே நம்ம டே தான் ஒரு மாதிரி பிரிட்டிஃபுல் ஐஸில் பார்த்துட்டு இருப்பான். ஏன் அவங்களுக்கு என்ன பிடிக்கலையா? பட் இதில் நான் உங்ககிட்ட தான் கேட்க முடியும். நீங்கள் தான் எனக்கு பண்ண முடியும். ஐ கான்ட் கண்ட்ரோல். ஆனால் நான் பக்கத்தில் வச்சுட்டு ஆனால் இப்படி பார்த்துட்டு ஐ ரியலி காண்ட் அப்படின்னு சொல்லும் போது இங்கே உனக்கு ஒரு மாதிரி இருக்கும். பட் இங்கே பாரு, நீ சின்ன பையன், யூ கான்ட் ஹேண்டில் மை. உன்னால் என்ன ஹேண்டில் பண்ண முடியாது, உன்னால் அந்த பெயினை பேர் பண்ணிக்க முடியாது. ஐ கேன், யூ கேன் கிளைம் மீ அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே தான் நம்ம டே தான் பிடிச்சி ஆரம்ப பிடிச்சி பயங்கரமாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சுவோம். ஆரம் தான் நீ சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் தான் நம்ம ஷர்ட்டை பிடிச்சி அவனுக்கு ஷர்ட் கழட்ட ட்ரை பண்ணுவான். பட் பட்டன்ஸ் போட்டுக்கனால ஒரே இழு தான் இழுப்பான். எல்லா பட்டன்ஸுமே பிரிஞ்சிரும். ஸோ இங்கே டேக்கே லைட்டாக ஷாக் ஆகிடும். அப்படியே இங்கே ஆரம் தாண்டா டே அப்படியே பெட்டில் போட்டுட்டு அவன் ஷர்ட் பட்டன் அப்படியே கழட்டும். ஏன்னா ஆரம் வந்து ஈரமாக தான் இருந்திருப்பான் இல்லையா, உடம்பு ஃபுல்லாகவே நனைஞ்சிருப்பான். அவன் ஷர்ட் அப்படியே கழட்டிட்டு அப்படியே த்ரோ பண்ணும்போது ஆரமோட 6 பேக்ஸ்லாம் பார்த்து வா ஐம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே ஆரம் தான் அப்படியே பேண்ட்டே கழட்டிட்டு ஸோ என்ன எல்லாம் கழட்டிட்டு அப்படியே டேக்கிட்ட வருவான். டே வச்ச கண்ணு வாங்காமல் பார்ப்பான். டே கீரை கரெக்டாக பார்க்குறது நம்ம ஜூனாவோட ஜூனியர் தான். செம்ம ஹைப்பில் இருக்கும். டே லைட்டாக ஹெல்ப் பண்ணிடுவான். இங்கே ஆரம் தாண்டா டேயோட காலை பிடிச்சி ஒரு இழுக்கு டே தான் ஜூனா ஏ அப்படின்னு சொல்லுவான். இங்கே பாரு பேபி டால், ஆரம்பத்துலேயே நான் சொன்னேன் நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிடு. பட் நீ தான் ஒவ்வொரு டைமும் உன்னை பார்க்கும் போதெல்லாம் ஐம் ஜஸ்ட் லூசிங் மை கண்ட்ரோல். பட் நானும் மனுஷன் தாண்டி எனக்கும் எல்லா ஃபீலிங்ஸும் இருக்கும், புரியுதான்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் தாண்டா டே மேலே ஓவராயிட்டு அப்படியே அந்த ஒரு மேக்கப் செம்ம ஹீட்டப்பாக போயிட்டுருக்கோம். அவங்க லிட்ரலி ஒரு வீட்டுக்கு ஒரு 4 o'clock வந்திருப்பாங்க. டைம் ஆல்மோஸ்ட் 7:30 ஆச்சு. டே இங்கே கத்துன்னு கத்திட்டு இருப்பான், கதறுவான். சுனா சுனா நோ, சுனா ஐ கான்ட் பேர் த பெயின், சுனா ப்ளீஸ் நோ அப்படின்லாம் கத்திட்டு இருப்பான். பட் நம்ஜோன் விட்டுற மாதிரியே இல்லை. ரொம்ப ஒரு டீப்பாக வைல்டாக செம்ம ஹாட்டாக மேக்கவுட் எல்லாம் போயிட்டே இருக்கும். அண்ட் இங்கே தாண்டா ஃபைனலி வந்து
நம்ம ஆரம்க்கும் சரி நம்ம டேக்கும் சரி. ஸோ அவங்களோட லவ் மேக்கிங்லாம் முடிச்சிட்டு நம்ம ஜூனா தான். ஸோ டே வந்து அவன் மேலே போட்டுட்டு அப்படியே ஒரு பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணிட்டு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணியிருப்பான். இங்கே நம்ம டே தான் ஜூனா வலிக்குது அதையாவது எடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும் போது, பேபி பாய் இட்ஸ் யுவர் பனிஷ்மெண்ட் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவான். ஆனால் ஜூனா என்ன இன்னொரு ரவுண்ட் வேணுமா, நோ 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 அப்படின்னு சொல்லி கண்ணு மூடிப்பான். இங்கே நம்ஜுன் தான் இங்கே டேயோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு அப்படியே 2 பேரும் நல்லா ஹேக் பண்ணிட்டு நல்லா தூங்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போதான்டா ஆரம்க்கு வந்து அலாரம் மாதிரி அவன் ஃபோனை செட் பண்ணி வச்சுருப்பான். ரொம்ப நேரமாக சவுண்ட் வரும். அவன் கண்ணு இப்படி திரும்பி பார்க்கும்போது டைம் எடுத்து பார்ப்பான். எக்ஸாக்ட் ஒரு 11:30 இருக்கும் மிட் நைட்டில். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் வந்து அதை ஆஃப் பண்ணிட்டு இங்கே அப்படியே எதிர்ச்சியா திரும்பி பார்ப்பான். நம்மட்டு அவ்வளோ க்யூட்டாக நம்ஜூன் மேலே வந்து படுத்துட்டு இருப்பாள். பேபி மாதிரி ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிட்டு நம்ஜூன் லைட்டாக திரும்பிட்டு அவனை அந்த சைடு படுக்க வச்சுக்கணும். நம்ம டே தான் இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிப்போம். இன்னும் டைட்டாக இருக்க நம்ம நம்ஜூன் அப்படி இருக்கே அணைச்சி ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம டேயை தாண்டா படுக்க வச்சிருவான். நம்ஜூன் தான் போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஸோ வீட்டெல்லாம் அப்படியே அந்த ரூம்லாம் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பான். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ 12 o'clock இருக்கும். நம்ஜூன் தாண்டா ஒரு கேக் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு நம்ம டே எழுப்போம். ஏய் தயோங் தயோங் ஏய் தயோங் ஜோனா ரொம்ப டயர்டாக இருக்கு. ஏய் டே 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 எந்திரி டே டே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இங்கே தான் நம்ம டே தான் முடியல நோ அப்படின்னு சொல்லுவோம். கண்ணை மூலின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோல்டாக சொல்லும் போது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முழிச்சு பார்த்தா இங்கே தான் நம்ம நம்பிச்சோம் கையில் ஒரு கேக் வச்சிருப்பான் லிட்ரரி. ஸோ இமேஜின் டே லிட்ரரி நியூடா படுத்துட்டு இருக்கான் பிளாங்கெட்டில். ஆரம் வரான். ஆரம் ஒரு கேக் எடுத்து தான் டேக்கிட்ட கொடுத்தேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மை லவ், சாரி மை வைஃப் மை வேர்ல்ட் அப்படின்னு சொல்லும் போது டேக்கன்ல இருந்து அவ்வளோ பிளஸ்ஃபுல்லான ஒரு ஐஸ் லிட்டரி அவனுக்கு கண்ணில் டியர்ஸே வந்துருச்சு. அப்படியே நம்ஜூனை பார்ப்பான். நம்ஜுனும் கேக் கட் பண்ணு ஊது அப்படின்னு சொல்லுவான். ரியலி நம்ஜுனா இட்ஸ் ரியல், இது உண்மைதானா நீதானா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். என்ன நீதானா, நான் தான் ஊது அப்படின்னு சொல்லுவான். அவனும் ஊதிட்டு நல்லா விஷ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் போது கண்ணு மூடி டைட்டாக விஷ் நினச்சிப்பான். அண்ட் கேக் ஊது அப்படின்னு சொல்லி கேக் ஊதுவான். அண்ட் கேக் ஊதி கட் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ஜூனுக்கு தான் கொடுப்பான். நம்ஜூன் தான் திருப்பி வந்து டேக் ஊட்டி விடுவான். ஊட்டி விட்டுட்டு தான் நம்ம டேக் அண்ட் இயர்ஸ் மட்டும்தான் வரும். நம்ம நம்ஜூன் தான் அப்படியே திரும்பி கேக் எடுத்து தள்ளி வச்சுட்டு இன்னொன்று தான்டா ஹாப்பி பர்த்டே மை லவ் சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் கொடுப்பான். அந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா லிட்டரலி ஒரு டைமண்ட் ரிங் இருக்கும். அந்த ரிங்கை பார்த்துட்டு இங்கே நம்ம டே லைட்டாக ஸ்மைல் பண்ணுவான். இது எனக்கா, ஏன் வேற யார் பேராவது எழுதியிருக்கா, இன்னைக்கு வேற யாராவது நம்ம ரூம் இருக்காங்களா என்ன, அதே இல்லை அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இந்த ரிங் போட்டு விட மாட்டியா அப்படின்னு கேட்பான். நம்ம நம்பிச்சோன்னா ரிங் போட்டு விடுவான். அண்ட் ஒன் மோர் பில்லோவை திருப்பி பாரு அப்படின்னு சொல்லுவான். பில்லோவை திருப்பி பார்த்தா ஒரு க்யூட்டான ஒரு செயின் இருக்கும். நம்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்ன நம்ஜுனா அப்படின்னு பார்க்கும்போது அண்ட் அந்த ரிங்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரூபிக் உள்ள நம்ம நம் டேன்னு எழுதியிருக்கோம். அந்த ஸ்டோன்ஸ்குள்ளே வந்து நம் டேன்னு எழுதியிருக்கோம். நம்ம டே பார்த்துட்டு ஃபுல்லாக வந்து அவ்வளோ ஹாப்பினஸ் அவ்வளோ பிளேஸ்ஃபுல்லாக கலண்ட் இயர்ஸ் மட்டும் வந்துட்டு இருக்கோம். ஐய என்னது பர்த்டே பேபி அழுகுதான், பர்த்டே பேபி இதுக்கெல்லாம் அழுகக்கூடாது, வேற ஒரு விஷயத்துக்கு தான் அழுகணும் அப்படின்னு சொல்லும்போது சி பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த செயின் எடுத்து கொடுப்பான். நம்ஜன் போட்டு விடவான். அண்ட் இன்னொன்று இப்போ என்ன அப்படின்னு சொல்லும் போது வா என் கூட வா அப்படின்னு சொல்லுவான். நம்ஜூன் நான் ட்ரெஸ் போடல, நான் ட்ரெஸ்லாம் போடலை அப்படின்னு சொல்லும்போது டே நான் மட்டும் போட்டுனா நானும் நியூடாக தானே இருக்கேன் வா, ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். வாடா அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்க நம்ஜூன் தான் நம்ம டே வந்து
கூப்பிடுவான். பட் என்னால் எந்திரிக்க முடியாது. நான் சொன்னோம் வலிக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்க நம்ஜூன் வந்து வந்து பாத்ரூம் கிட்ட கூட்டிட்டு போவோம். ஸோ பாத்ரூம் பார்த்தா லிட்டரலி செம்மையா டெக்கரேட் பண்ணி இருக்கும். அந்த ஸ்மோக்கி ஃப்ளாக் அப்படி இப்படின்னு. அண்ட் அவன் பாட்டப்ல உட்கார வைப்பான். பாட்டப்குள்ள என்ன உன் கால் கிட்ட எதாவது கிக் ஆகுதான். ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடு அப்படின்னுவான். அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்த்தா ஒரு ஹிப் செயின் தான் இருக்கும். அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதுவுமே டைமண்ட்ல தான். ஸோ நமக்கு தேக்கு வந்து ஒரே சிரிப்பு கண்ட்ரோலே பண்ண முடியாது. நம் ஜோன் ஹிப் செயினா எனக்கா? ஆமாம், என் ஒய்ஃபுக்கு தான். என்ன நம்பிச்சிடும் ஹிப் செயினா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்படின்னு சொல்லுவான். அண்ட் நம்ம நம்பிச்சிருந்தாண்டா அந்த பாத் டப்குள்ளே வந்துட்டு ஸோ நம்ம தேயை அப்படி திருப்பி உட்கார வச்சு அந்த ஹிப் செயினை போட்டு விட்டுட்டு அப்படி கீழே குனிஞ்சு அந்த வாட்டர் கிட்ட இருக்கும்ல. ஸோ நேவலுக்கு கீழே தான் இருக்கும். கரெக்டாக அந்த நேவலுக்கு கொஞ்சம் கீழே இருக்கும். அந்த நேவல் கிட்ட போயிட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டு அந்த ஹிப்சனை வச்சு அவன் ஹிப்ல லைட்டாக ஒரு பைப் பண்ணும். நஞ்சோனா அப்படின்னு சொல்லும் போது do you know one thing doll? என்ன உன்னை ஃபர்ஸ்ட் பார்த்து நீ என்னை மயக்கின ஒரே ஸ்பாட் எது தெரியுமா? என்ன? நான் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்துலாம் நான் வந்து மயங்கலை. ஹிப்பை பார்த்தா நான் மயங்கினேன். சீ, என்ன சொல்கிற? ஆமாம். do one thing? என்னது? do you think it's arranged marriage? காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அஃப்கோர்ஸ், பிகாஸ் காலேஜ் தான் படிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு கூப்பிட்டு வச்சு நாளைக்கு அவனுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் அம்மா பாக்கெட்லாம் கெஞ்சி பார்த்தேன். சரி ஓகேன்னு சொல்லி எங்கள் அம்மா ஃபோட்டோ காமிச்சாங்க. ஒன்றையும் பிடிச்சிருந்துச்சு. நான் குட்டி டெம்பிளும் பிடிச்சிருந்துச்சு. அதை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அவன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு எவ்வளோ இன்னசென்ட் பேபி நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே ஹைக் பண்ணிப்பான். நம்ம டே தான் நம்ஜூன் ஃப்ராடு ஏதாவது மறைக்கிறியா என்கிட்ட அப்படின்னு கேட்பான். அவன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அச்சோ க்யூட் பேபி, இட்ஸ் நாட் அரேஞ்ச் மேரேஜ், இது ஒன் சைட் லவ் மேரேஜ்னு வச்சுக்கோயே. அது என்ன ஒன் சைட் லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுவோம். நம்பினா சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அப்படியே சொல்லிகிட்டே இருக்கும்போது தான் அவன் உடம்பு ரொம்ப ஷேக் ஆக ஆரம்பிச்சிடும். என்னாச்சுட்டே நம்ஜன் குளிருது, ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ஜன் உடனே அவனை தூக்கி பெட்டில் படுக்க வச்சு ஸோ உடம்பெல்லாம் அப்படியே வைப் பண்ணிட்டு ஸோ 2 பேருமே வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிப்பாங்க. அண்ட் நம்ஜன் தான் ஹக் பண்ணிட்டு அவனை வந்து அப்படி படுக்க வச்சு சொல்லுவான். இப்போ சொல்லு நம்ஜுனா அது என்ன ஒன் சைட் லவ் ஸ்டோரி சொல்லு அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம நம்ஜுன் தான் சொல்லுவான். அப்படிலாம் இல்லை மை லவ், நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உன் வீட்டுக்கு வந்த ஞாபகம் இருக்கான். வீட்டுக்கா? எப்போ அப்படின்னு கேட்பான். அப்படியே க்யூட்டாக கலத்தில் கை வச்சுட்டு இங்கே நம்ம நம்ஜுன்னு சொல்லுவான். இந்த மாதிரி க்யூட்டாக பேசிகிட்டு இருந்தேன், அடுத்த ரவுண்டை வச்சு செஞ்சிருவோம் பார்த்துக்கோ. ஐயோ வேணாம் இப்போ சொல்ல நம்ஜனா, இப்போ சொல்ல அப்படின்னு சொல்லும் போது நம்ஜன் சொல்லுவான். ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி உன் வீட்டுக்கு வந்திருந்தேன், நான் ஜேகே பிக்கப் பண்ணேன். ஓகே, அப்போது வெயிட் அப்போ நான் எங்கே இருந்தேன்? சொல்கிறது கேளு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுவான். டெம்பிளான அந்த ஸ்மைல், அந்த க்யூட்டான டெம்பிள் இருக்கும். லைட்டாக நம்ம டீ வந்து தொட்டு பார்ப்பான். தட்டு பார்த்துட்டு இப்போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம டே என்ன பண்ணுவோம், நம்ம நம்ஜூன் இருக்கா இல்லையா, நம்ஜூன் மேலே ஏறி படுத்துப்பான். ஸோ அப்படி வந்து பேக் பொசிஷனில் படுத்துப்பான். அதான் நம்ஜூன் வந்து ஹக் பண்ணுற மாதிரி. இப்போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் தான் நம்ம டேயை வந்து லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டே சொல்ல. அப்போ தான் நம்ஜுன் சொல்ல ஆரம்பிப்பான். நம்ஜுன் ரூம்குள்ளே போயிருப்பான்டா, நம்ம டே தான் அப்போ தான் குளிச்சுட்டு வந்துட்டு ஸோ அவன் ஷர்ட் போடுறதுக்காக வந்து போட்டுட்ருப்பான். அந்த ஷர்ட் பற்றிருக்காது. ஸோ கழுத்தை ட்ரை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டோர் ஓப்பன் பண்ணால் நம்ம டேயோட ப்ரோதான் செம்ம நியூடாக இருப்பான். லிட்ரலி வந்து நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி ஸ்டன்னாக எப்படியே பார்க்க ஆரம்பிச்சிடும். அவனோட பார்வை எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் அந்த ஹிப் கிட்ட தான் இருக்கும். அந்த ஹிப்போட க்யூட்டான கர்வ்
அப்புறம் வந்து அவன் நேவல், அப்புறம் வந்து கியூட்டான செஸ்ட் அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். பார்த்துட்டு அட்மையர் ஆயிட்டு இருப்பான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வரும்போது அவனோட பிரைவேட் பார்ட் காலு அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். கடைசியா டே தான் அந்த ஷர்ட் இழுக்கும்போது அப்பதான் அவன் டேயோட ஃபேஸே பார்த்துருப்பான். டேயோட ஃபேஸ் அவ்ளோ கியூட்டா, அவ்ளோ சார்மிங்கா இருக்கும். லிட்டரலி பார்த்தா ஒரு இந்த குட்டி செர்ரீஸ் மாரி, அதாவது தக்காளி சொல்லுவாங்க இல்லையா? தக்காளி செர்ரி. ஸோ அந்த மாரி இருக்கும். லிட்டரலி அப்படிதான் இருப்பான். நம்ம ஆரவ் ஆன்னு பார்த்துட்டு இருப்பான். டே தான்டா. ஸோ ஆரவ் இங்க இருக்கிறத நோட் பண்ணா, அவன் பாட்டுட்டு பாட்டு பாடிட்டு, டான்ஸ் ஆடிட்டு, ட்ரெஸ்லாம் மாத்தின்ட்டு இருப்பான். அண்ட் இப்பதான் ஒரு பெர்சன் வந்து, "டேய் அண்ணா என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லும்போது டப்புன்னு வந்து நம்ம ஆரவ் தான்டா. திரும்பி குடுகுடுன்னு நம்ம ஜேகே கீழ கூட்டிட்டு போயிடுவான். "ஏய் ஜேகே, இது யார்டா?" அப்படின்னு கேட்பான். "இதுவா? டேய் உனக்கு தெரியாதா?" "ஓ, அவன் சிங்கிளா கமிட்டடா?" "அவனா? அவன் சிங்கிள் தான், ஏன் என்னாச்சு?" "ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஓரம் தான்டா நம்ம ஜங்குக்கு பிடிச்சி டைட்டா ஹக் பண்ணுவான். "டேய் அண்ணா என்னடா பண்ற? என்னை விட்றா விட்றா." "உனக்கே தெரியாம உன் வாழ்க்கையில இன்னைக்கு தான் நீ நல்லது பண்ணியிருக்கேன் லைஃப்ல" அப்படின்னுவான். "என்னடா சொல்ற? எனக்கு புரியல." "இல்லடா ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுவான். டேய் கருமம் பிடிச்சவன என்னடா பண்ற? இருடா நான் ஜின்கிட்டயே சொல்றேன். சீக் போய் சொல்லிக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் தாண்டா கிளம்பிடுவான். இங்க நம்ம ஜாங்குக் என்ன பண்ற? என்ன பண்ணியிருக்கான் பைத்தியம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஜாங்குக்கு பெருசா எதுவும் கேர் பண்ணியிருக்க மாட்டான். அண்ட் ஆரம் தாண்டா குடுகுடுன்னு அவங்க அம்மா கிட்ட போவான். அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, "மாம், மாம், மாம்" அப்படின்னு சொல்லுவான். "ஆ சொல்லு ஜோனா, என்ன ஆச்சு?" அப்படின்னுவான். "அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க" அப்படின்னு சொல்லுவான். அவங்க அப்பாக்குலாம் செம்ம ஷாக் ஆயிடும். "வாட்? ஆர் யூ சீரியஸ்?" "ஆமா டாட், ஐம் சீரியஸ். லைஃப் மேட்ருப்பா. எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு. அது" அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லிக்கிட்டே இருப்பான். அதுக்கு அவரமோட அப்பா கேட்பாங்க, "யார் அது?" அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவரும், "அப்பா எனக்கு ஜங்குக்கோட ஃப்ரெண்ட் தயவங்க பிடிச்சிருக்கு. எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. நான் வாழ்ந்து அவன் கூட தான் வாழ்வேன்னு" சொல்லும்போது இங்கே நம்ம ஜேகேயோட அம்மாவுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடும். "ஏய் ரியலி? என் கொஞ்சம் சின்ன பையன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மாம். எனக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைங்க ப்ளீஸ். எனக்கு அவன் வேணும். அவன் இல்லாமல் என்னால் என் லைஃப்பை சஸ்டெயின் பண்ண முடியாது. கல்யாணம்னு ஒருத்தனை பண்ணா நான் அவனை தான் பண்ணிப்பான்" அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு ரூமில் போயிட்டேன். அதுக்கப்புறம் உன்னை பற்றி நினச்சி நினச்சி நீ அப்படி இருப்ப இப்படி இருப்பன்ற நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் எங்கள் வீட்லேயும் கேட்டாங்க. உங்கள் அம்மாவும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. உங்கள் அம்மா அப்பாவும் அவ்வளோதான். அண்ட் உங்கள் அம்மா என்கிட்ட கடைசியாக கூப்பிட்டு நம்ம மேரேஜ் அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, "பையன் ரொம்ப சின்ன பையன்ப்பா. பையனுக்கு 23 வயசு ஆச்சு. ஆனால் ரொம்ப சைல்டிஷாக தான் என் பையன் பிஹேவ் பண்ணுவான். குக்கிங்லாம் எதுவுமே வராது. கொஞ்சம் பார்த்து கேர் பண்ணிக்கோ" அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது நம்ம ஆரன் கேட்டு, "ஓகே ஆண்டி, ஓகே ஆண்டி, நான் பார்த்துக்கிறேன் விடுங்க" அப்படின்லாம் இவன் சொல்லிட்டு இருப்பான். இப்போ இதுதான் நம்ம டே கிட்ட சொல்லுவான். "அப்போ சார் என்ன ஒன் சைடாக லவ் பண்ணியிருக்கீங்க அப்படிதானே?" "ஆமான்னு" சொல்லிட்டு டிங்கு டிங்குன்னு தலையை நாட் பண்ணுவோம். "ஓ" அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேக் சைடாக படுத்திருப்பாங்க. இப்போ ஃப்ரண்ட் சைடாக டேர்ன் பண்ணிட்டு, "அப்போது என்கிட்ட கல்யாணம் ஆன நைட்டு அன்னைக்கு என்னடா சொன்னேன்? ஃப்ராடு. இங்கே வா. நீ ரொம்ப சின்ன பையன். உனக்கும் எனக்கும் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போதைக்கு என்னால் உனக்கு கேர்லாம் படிப்பேன். படிப்பு தான் முக்கியம். இன்டிமசிலாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் தப்பு. சாமியார் மாதிரி இருந்தியடா என்கிட்ட. ஃப்ராடு ஃப்ராடு ஃப்ராடுன்னு சொல்லிட்டு சீக்ஸில் பட்டு பட்டுன்னு அடிச்சிட்டு இருப்பான். "டேய் வலிக்குதுடா" அப்படின்னு சொல்லுவான். ஏன்டா அப்படி போய் சொன்ன? பொறுக்கி ஏன் இவ்வளோ போய் சொன்ன?" அப்படின்னு சொல்லும்போது, "அதுவா? ஆமா அதுதான். அது ஒன்றும் இல்லைடா. நீ வேற பார்க்க செம்ம ஹாட்டாக இருந்தியா. நான் எப்படியும் எனக்கு கண்ட்ரோல் மீறி ஏதாவது பண்ணிட்டேன்னா அப்புறம் நீ சஃபர் ஆகல. அது மட்டும் உங்கள் அம்மா சொன்னாங்க. என் அத்தை இந்த மாதிரி டேக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. நான் வேறு கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் அப்படிலாம் சொன்னாங்களா. ஸோ எனக்கே உன் மேலே லவ்லாம் வரணும். அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணலான் இருந்தேன். ஆனால் நீ கல்யாணம் ஆன 2வது நாள்லேருந்து என்ன வரை என்ன வரை என்ன வரை என்ன வரை என்ன வரை என்ன வரை நீ என்னை டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நானும் சரி போனா போட்டோம், சின்ன பையன் கொஞ்சம் வளரட்டும் அப்படின்னுட்டு இருந்தா, உன்னோட அட்ராசிட்டி எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக போச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே லைட்டாக ஸ்மைல் பண்ணுவோம். "ஏன் ஸ்மைல் பண்ணுற? இப்போ நீ ஏன் ஸ்மைல் பண்ணுற?" அப்படின்னு சொல்லுவான். "அதுவா? நான் என்னங்க பண்ணுறது? என்னோட ஹஸ்பண்ட் இவ்வளோ க்யூட்டாக, இவ்வளோ ஹாட்டாக, இவ்வளோ சார்மிங்காக, இவ்வளோ செக்ஸியான பாடி வச்சுட்டு என்கிட்ட வந்து அங்கே கொஞ்சம் காட்டு இங்கே கொஞ்சம் காட்டுன்ற மாதிரி அரைங்குறைமா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருந்தா. ஒய்ஃப் ஆனன்னா எனக்கு ஃபீலிங்ஸ் வரதானே செய்யும். அதான் ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லுவான். "கொஞ்சம் நஞ்சமா என்ன டீஸ் பண்ண" அப்படின்னு சொல்லும்போது, "இங்கே பாருங்க ஜூன், என்ன
இல்ல, இல்ல. இங்க பாருங்க என்னவரே, நான்லாம் எதுவும் பண்ணலப்பா. நீ வேற பக்கா பிரம்மச்சாரி மாரி இருந்தியா? ஹனுமனுக்கு தம்பி மாரி இருந்தியா? என்ன பண்றது? அதனால தான் உனக்கு ஒண்ணு தெரியுமா? எங்க வீட்ல எப்பவுமே நான் நியூடா தான் படுத்துட்டுருப்பேன். இங்க வந்து சரி சொல்லிட்டு நானும் ரொம்ப அடக்கொடுக்கமா இருக்கணும்னு ட்ரை பண்ணேன். ஆனா முடியல. என்ன பண்றது? நீ தான் ஸ்டார்ட்டிங் சொன்ன, உன் வீட்ல மாறிறேன்னு. அதனால தான் நைட்டு தூங்கும்போது ட்ரெஸ்லாம் கழட்டி போட்டு இருக்கிறதும், அப்படின்ட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, "டேய் கொஞ்சம் யோசிச்சு பாருடா. 23 ஆன உனக்கே இப்படி இருக்குன்னா, 31 ஆன எனக்கு எப்படி இருக்கும்? நானும் உன்ன கண்ட்ரோல் பண்ண சொன்னேன். உனக்கு எடுத்துக்க தெரியல சாம்பார்" அப்படின்னு சொல்லிட்டு தான், "எனக்கு தூக்கம் வருது. நான் தூங்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே தான் படுத்துருவோம். இங்க நம்ம ஓரம் தான். "ஏய் என்ன சொன்ன? என்ன சொன்ன? சாம்பாரா? என்ன பார்த்தா உனக்கு சாம்பார் மாரி இருக்கா?" "ஆமாண்டா சாம்பார். நீ சாம்பார் தான் போ. வெண்ணெ போ" அப்படி சொல்லிட்டு கண்ண இறுக்கி முடிப்போம். "ஓ! சாம்பார் என்ன பண்ணுன்னு பாத்துறியா?" அப்படின்னு சொல்லுவான். "ஏய்யா என்ன பண்ண போற? ஒண்ணும் பண்ண மாட்டேன். போய் தூங்கு போ" அப்படின்னு சொல்லுவான். "ஓ! உனக்கு தூக்கம் தானே சொல்ல வேணும். வா தூங்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு தான் மறுபடியுமே வந்து நம்ம டேபிள்ல ஓவராவான். இந்த டைம் அவங்க மேக்கப் செம்ம ஹாட்டா இருக்கும். அண்ட் லிட்ரலி விடிய விடிய கதறிக்கிட்டு மட்டும்தான் இருப்பான். அவங்க மேக்கப் பண்றதுல அந்த கட்டிலோட கட்டையே அந்த காலே உடைஞ்சிரும். அப்ப கூட நம்ம ஓரம் விட மாட்டான் டேய் லிட்ரலி ஃப்ளோர்ல வச்சு, அங்க வச்சு அவங்க அந்த வீட்டுக்கு அந்த ரூம்குள்ள எவ்வளோ ஆங்கிள்ஸ் இருக்குமோ எல்லா பொசிஷனுமே ட்ரை பண்ணுவாங்க. லிட்ரலி ஃபெயிண்ட் ஆயிடுவான். ஃபெயிண்ட் ஆயிட்டு அப்படியே ஹாரர் மேல படுத்துருவான்டா. டெய்லியுமே நம்ம நம்டைக்கு நிறையா சண்டை, அதுக்கு மேலே நிறையா லவ் அண்ட் கேர், இன்டிமசி, அவங்க லைஃப் இதோட ஹாப்பியாக வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நானும் இந்த லவ் ஸ்டோரி இதோட கம்ப்ளீட் பண்ணுறேன். ஐ ஹோப் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். அண்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ரிவ்யூ கொடுங்க. அண்ட் until then, bye bye from your little fairy.